புத்தி உள்ள ஆராதனை என்று ஒன்றை குறித்து சொல்லும்போது புத்தி இல்லாத ஆராதனையும் ஒன்று இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. எது புத்தி இல்லாத ஆராதனை என்பதை நாம் அறிவதற்கு எது புத்தி உள்ள ஆராதனை என்பதை அறிவதே சான்றாக இருக்கும். ஆராதனை என்றால் தொழுகை, ஆங்கிலத்திலே வொர்ஷிப் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இன்றைக்கு அதற்கு ஏராளமான புதிய புதிய பரிணாமங்கள் தோன்றியிருக்கின்றன. நம்முடைய கன்வென்ஷன் கூட்டங்களிலே செய்திக்கு முன்னதாக வொர்ஷிப் என்ற ஒரு பகுதியை நாம் வைத்திருக்கிறதை பார்க்கலாம். பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்பது. ஆனால் இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகின்ற ஒரு சத்தியம் என்னவென்றால், உண்மையான ஒரு ஆராதனை, புத்தி உள்ள ஒரு ஆராதனை, ஆண்டவர் ஏற்கின்ற ஒரு ஆராதனை எது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். நமது உடலை, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜீவ பலி? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பலி என்றால் என்ன? ஒரு பலிக்கு தன் மீது எந்த அதிகாரமும் இல்லை. யார் அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்குத்தான் அந்த பலியின் மீது அதிகாரம் இருக்கிறது. அப்படியானால் நாம் நம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது, என் மீது எனக்கு அதிகாரம் இல்லை, என் மீது ஆண்டவருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதே அதனுடைய பொருளாகும். நான் எனக்கு விருப்பமான வழியில் என்னுடைய உடலையும் என்னுடைய உள்ளத்தையும் நடத்த மாட்டேன். நான் ஆண்டவருக்கு விருப்பமான வழியில் என்னுடைய உடலையும் என்னுடைய உள்ளத்தையும் நடத்துவேன் என்று ஒருவர் தீர்மானிக்கும் போது அவர் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கிறவர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு தம்மை ஒப்பு கொடுக்கிறார். எனவே அவர் செய்வது புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஆராதனை என்பது, புத்தி உள்ள ஆராதனை என்பது ஆலயத்தில் வந்து பாடல்களை பாடுவதோ தொழுகைகளை கலந்து கொள்வதோ அவைகள் இந்த ஆராதனைக்கு நம்மை வழிநடத்துகின்றவைகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்பது நாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுப்பதுதான். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பார்த்தால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்ன? அவருடைய வாழ்வின் லக்கு எது? இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து எதற்காக இந்த மண்ணிலே வந்தார் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு ஒரே பதில், பிதாவின் சித்தம் செய்வதற்கே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி செய்வதற்கு நான் இந்த உலகத்திலே வரவில்லை. பிதாவினுடைய சித்தத்தை அப்படியே நான் செய்வதற்குத்தான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். உலகத்தின் பாவமே சுய சித்தத்தை செய்வதுதான். ஆனால் உலகத்தின் பாவம் அல்லாத ஒரு பரிபூர்ணமான தூய வாழ்க்கை என்பது கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. உலகத்தில் பாவம் எப்படி பிரவேசித்தது? ஆதாம் ஏவாள் காலத்தில் தேவ சித்தம் என்ன? விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் ஏவாளின் சித்தம் என்ன? அந்த மரத்தின் கனியை உண்ண வேண்டும் என்பது. தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை, இல்லை என்றால் தன்னுடைய ஆசையை, அதை உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை அடக்கி கர்த்தருடைய சித்தத்துக்கு முழுமையாக ஏவாள் ஒப்பு கொடுத்திருந்தார்கள் என்றால் அந்த பாவம் ஆதியிலே உலகத்திலே நுழைந்திருக்காது. இயேசு கிறிஸ்து அதை பரிகரிப்பதற்காகத்தான் இந்த மண்ணுக்கு வந்தார். அவர் வரும்போது அவருடைய வருகையை பற்றி வேதத்திலே சொல்லியிருக்கிற ஒரு மிக அருமையான ஒரு வேத பகுதியை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நீங்கள் பார்த்தால் இயேசு கிறிஸ்து எப்படி தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை மிக அழகாக அங்கே எழுதப்பட்டுள்ளது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர்,
சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி வந்தார். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன், என்னுடைய சித்தம் அல்ல. நான் என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணம் செய்து நீர் என்னிடத்தில் என்ன செய்ய விரும்புகின்றீரோ அதை செய்ய வந்தேன் என்று சொன்னார். இதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இதோ நான் வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால், சங்கீதங்களின் புத்தகம் 40வது சங்கீதத்தின் 6ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 40:6 நான் வாசிக்கிறேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அதே வசனம் இந்த இடத்துல வருகிறது நீங்கள் காணலாம். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. ஆகவே உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அதே வசனம் சங்கீதம் 40:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் செவிகளை திறந்தீர். செவிகளை திறந்தீர் என்றால் ஆங்கில வேத புத்தகத்தில் செவிகளிலே ஓட்டையிட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பொருள் என்ன? சங்கீதக்காரன் ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னான் என்று நாம் கண்டுகொள்ள வேண்டுமானால், யாத்திராகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் முதல் 6 வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்தின் முதல் 6 வசனங்கள் மிக அருமையான ஒரு வேத பகுதி, மிக அருமையான ஒரு செய்தியை அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, அந்த நாட்களில் அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகளுடைய நிலை என்னவென்றால், அவர்கள் ஒரு எஜமானின் கீழே வேலை செய்வார்கள். அவர்களுக்கு சொந்தமான சித்தம் என்று ஒன்று கிடையாது. தங்களுடைய விருப்பத்தை அவர்கள் செய்ய முடியாது. எஜமான் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு ஒரு வாய்ப்பு அவர்கள் அடிமையாய் சேர்ந்த 7வது வருஷத்திலே வருமாம். வாசிக்கிறேன் கேளுங்கள். 21 யாத்திராகமம் 21:2 எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். 6 வருஷம் அவன் அடிமையாக இருக்கலாம். இருந்தான் என்றால் 7வது வருஷத்திலே ஒன்றும் கொடுக்காம அவன் விடுதலை பெற்று போகலாம். தனியாக வந்திருந்தால் 3ஆம் வசனம், தனியாக அவன் வந்திருந்தால் தனியாக போகலாம். திருமணம் ஆனவனாக வந்திருந்தால் மனைவியோடே திரும்ப போய்விடலாம். ஆனால் அவன் அடிமையாக வந்த இடத்திலே எஜமான் அவனுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தால் அவன் தனியாக தான் போனோம். மனைவி பிள்ளைகளை இங்கே விட்டுட்டு போனோம். எனவே இப்போ அந்த வேலைக்காரன் அப்படி தன்னுடைய எஜமானையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் விட்டு போவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால், 5ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த வேலைக்காரன், என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொன்னால், இந்த அடிமைக்கு எஜமானை பிடித்திருக்கிறது. அவன் எஜமானை நேசிக்கிறான். எஜமானும் இந்த அடிமையை நேசிக்கிறார். அவர்கள் எஜமான அடிமை என்கின்ற உறவிலே இல்லாமல் ஒரு அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த அடிமை என்ன சொல்லுகிறார்? என்னுடைய எஜமானை நான் நேசிக்கிறேன், ஆகவே என்னுடைய எஜமானை விட்டு போக எனக்கு மனசில்லை, என்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு பிரியவும் எனக்கு மனமில்லை, நான் நிரந்தரமாக இங்கே அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது எஜமான் என்ன செய்ய வேண்டுமாம்? எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவின் நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். காது கம்பியினால் குத்தப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய அடையாளம் என்னவென்றால் அவனுடைய எஜமானுக்கு
முழுமையான அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான் என்ற அர்த்தம். இதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் என் செவிகளை திறந்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் எபிரேயர் நிருபத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது ஒரு சரீரத்தை எனக்கு கொடுத்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு அடிமை முழுக்க தன்னுடைய சித்தத்துக்கு உட்படாமல் எஜமானுடைய விருப்பத்துக்கும் எஜமானுடைய கட்டளைக்கும் 100க்கு 100 கீழ்ப்படிந்து வாழுகின்றானோ அதுபோல வாழுவதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய சரீரங்களை நாம் தேவனுக்கு பிரியமுள்ள பரிசுத்தமுள்ள ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மனிதனுடைய சரீரம் என்னப்படுவது அவனுடைய தலை முதல் கால் வரைக்கும் இருக்கின்ற எல்லா அவயவங்களும், அவனுடைய மனம், எண்ணம், நோக்கம் போன்ற இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் சேர்ந்ததுதான். அப்படியானால் எப்படி நாம் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது? கண்களை எடுத்துக்கொள்வோம். கண்கள் மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானவை. மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களை பற்றி சொல்லுகிறார். கண்களை நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது? மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். இதே மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 22, 23 ஆகிய வசனங்களில், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னுடைய வெளிச்சம் இருளானால் அந்த இருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஆகவே கண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கண்கள் தான் சரீரத்தின் ஜன்னல்கள். நம்முடைய கண்கள் வழியாகத்தான் அநேக பாவங்கள் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே நுழைகிறது. பார்வைகள் வழியாக, குறிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் அநேக பாவங்கள் கண்களின் வழியாகத்தான் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே நுழைகின்றன. செல்ஃபோன் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட யோபுவைப் போல இந்த கண்களை கொண்டு நான் இவற்றைத்தான் பார்ப்பேன், இவற்றை பார்க்க மாட்டேன். ஏனென்றால் நான் தகாதவற்றை பார்ப்பது என் ஆண்டவருக்கு பிடிக்காது. நான் தகுதியானதை பார்ப்பதுதான் என் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்கின்ற ஒரு ஒப்படைப்பு. எனக்கு விருப்பமான வழிகளில் இந்த கண்கள் போக நான் விடமாட்டேன். கடவுளுக்கு விருப்பமான வழிகளிலே இந்த கண்கள் செல்வதற்கு நான் இந்த கண்களை அனுமதிப்பேன் என்கின்ற ஒரு சுய சித்தத்தை கடவுளுடைய சித்தத்துக்கு அடிபணிகின்ற, பலியிடுகின்ற ஒரு நிலைதான் உண்மையான ஆராதனை. காதுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காதுகள் வழியாக எல்லா செய்திகளும் நமக்குள்ளே வருகின்றன. நம்முடைய காதுகளை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு எதற்காக வருகின்றோம்? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக வருகின்றோம். நம்முடைய இல்லங்களிலேயே நாம் எதை குறித்து அடுத்தவர்கள் பேசுவதை கேட்கின்றோம்? இவற்றையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அவர்களுக்கு காதுகள் இருந்தன, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அந்த காதுகளுக்கு ஆர்வம் இல்லை. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 7 சபைகளுக்கு தூதன் சொல்லி முடிக்கும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவான் தூதன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆகவே நம்முடைய காதுகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் நல்ல வார்த்தைகள் பிறர் பேசுவதை கேட்பதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும்.
இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். காதுகள் உள்ளவர்கள் அதிகமாய் கொடுக்கப்படுவார்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் 2 இடங்களிலே சொல்லுகிறார். ஒன்று, இருதயமாகிய நிலத்தில் வார்த்தைகளை கேட்டு அவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார். கேட்குறவங்க யார்? காதை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அதிகம் பயன்படுத்துகிறவர்கள். நம்முடைய இல்லங்களிலே டிவி போடுவோம், செல்ஃபோனில் ஏதாவது செய்தி கேட்போம், ஆலயத்துக்கு வருகின்றோம், பிறர் பேசுவதை கேட்கின்றோம். அப்பொழுதெல்லாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், என்னுடைய காதுகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆர்வம் உள்ளவைகளாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் அந்த காதுகளை நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்கின்றேன். நாவு, வாயின் சொற்கள், இதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தின் 34, 35, 36, 37 ஆகிய வசனங்களிலே தெளிவாக சொல்லுகின்றார். பல வேளைகளில் உலக வாழ்க்கையின் முடிவிலே ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எதை குறித்து அந்த நியாய தீர்ப்பு செய்யப்படும் என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்னொரு நியாய தீர்ப்பு இருக்கிறத பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உண்மை நம்முடைய மனசில் இருக்கும்னா, நம்முடைய நாவின் சொற்களுக்கு நம்ம எப்படி கடிவாளம் போடுவோம்னு யோசித்து பாருங்களேன். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தரையில் விழுந்து போகவில்லை. அது ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு முன்னால் வந்து நிற்கும். வீணான வார்த்தைகளை நான் பேசினால் அதுக்கு ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். இந்த உண்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை, பிறருக்கு ஆறுதலை தருகின்ற வார்த்தைகளை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்ற வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருப்போமானால், நாம் பேசுகின்ற மக்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறோம். ஏனென்றால் நம்முடைய நாவுகளை கர்த்தருக்கு பிரியமுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்று பொருள். அது ஒரு புத்தியுள்ள ஆராதனை. அடுத்ததாக நம்முடைய கைகள். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாய் இருக்கும். உனக்கு நல்லது. உலக வாழ்க்கையோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிவதல்ல. இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறைவு செய்யும் போது மனிதர்கள் நித்திய பரலோகத்தை சேர வேண்டும், இல்லை என்றால் நித்திய நரகத்தை சேர வேண்டும். அதற்கு எது இடறுதலாக இருக்கிறதோ, கை இடறுதலாக இருந்தால் நம்முடைய கரங்கள் செய்கின்ற செயல்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு தடையாக இருக்குமானால் அந்த கைகளை வெட்டி எறிஞ்சிடணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எவ்வளோ முக்கியமான உறுப்பாக இருந்தாலும் சரி, உனக்கு பரலோகம் போகிறது தான் முக்கியம். நரகம் போகிறது உனக்கு ஆபத்தான விஷயம். வாழ்க்கை முழுக்க அந்த நரக தீயிலே நாம் வெந்து சாக வேண்டும். ஆகவே உன்னுடைய கரங்கள் நல்ல செயல்களை செய்வதற்கு நீ ஆயத்தப்படுத்து. மனித உடலில் செயல்களை செய்வதற்கு நாம் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு உறுப்பு கைகள், அந்த கைகளை சேர்ந்த விரல்கள். ஆகவே இவைகளெல்லாம் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி நாம் பயன்படுத்தும் போது நாம் புத்தியுள்ள ஆராதனை செய்கின்றோம். இன்னொன்று, கால்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள்
1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே. நடக்கிறதுக்கு கால்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த கால்கள் எந்த நடைக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதுதான் கேள்வி. நாம் ஆண்டவருடைய பாதைகளை நடப்பதற்கு கால்களை பயன்படுத்துகிறோமா? இல்லை, இந்த கால்கள் நாம் தீவிரித்து செல்லுகின்ற பாதை நோக்கம் ஒரு தீமையான நோக்கத்தோடு இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படி சரீரத்தின் அனைத்து அவயவங்களும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படுவது எப்படியோ அதுபோல கால்களும் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தின் 7, 8 ஆகிய வசனங்கள் சொல்லுகின்றன. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்வதற்கு ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்களுடைய கால்கள் பொல்லாப்பு செய்வதற்காக ஓடுகிறதா? நாம் எங்கே போகிறோம், எந்த செயலை செய்வதற்காக போகிறோம் என்கின்ற கேள்வி நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய கால்கள் விரைவது பொல்லாப்பு செய்வதற்காக போகிறதா? 8ஆம் வசனத்தை பாருங்கள். சமாதானமான வழியை அவர்கள் அறிய மாட்டார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை. நியாயமற்ற நடைகள், அநியாயமான நடைகள். அன்பானவர்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கர்த்தருடைய பாதையில் நடப்பதற்கு, கர்த்தருக்கு பிரியமான செயல்களை செய்வதற்கான பாதைகளை நடப்பதற்கு நம்முடைய கால்கள் பயன்படுத்தப்படும் என்றால் அது புத்தி உள்ள ஆராதனை. இறுதியாக இதுவரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் நம்முடைய சரீரத்தின் வெளியே தருகின்ற அவயவங்கள். ஆனால் இந்த அவயவங்களின் செயல்கள் அனைத்துமே நம்முடைய இருதயத்தை அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுகின்றன. இருதயம் என்று சொன்னால் அது உடலுக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்பு. ஆனால் இருதயம் என்கின்ற அந்த சொல்லுக்குள்ளே இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்றால் மனுஷனுடைய எண்ணங்கள், மனம், நோக்கம், இவைகளெல்லாம் இருதயம் என்ற சொல்லுக்குள்ளே பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கலாம். மனம், மனித மனம் மிகவும் அழுத்தமான ஆழமான ஒன்று. மனிதன் தன்னுடைய மனதில் தான் தீர்மானிக்கின்றான். தன்னுடைய மனத்தை தான் தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்து அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்ய ஆரம்பிக்கின்றான். ஆகவே இந்த மனத்துக்கு ஒரு திரும்புதல் தேவை என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் சொன்ன ஓமைகளுள் ஒரு அருமையான ஓமை, மனம் திரும்பிய மைந்தன். அவன் மனசை எங்கிருந்து எங்கே திருப்பினான்? அவனுடைய மனம் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு நேராக ஓடினது, உலகத்தின் சந்தோஷங்களுக்கு நேராக ஓடினது, நண்பர் கூட்டத்தோடு மகிழ்ச்சி அடைவதற்கு நேராக ஓடினது, உலகத்தின் அருவருப்புகளை, சிற்றின்பங்களை, அழுக்குகளை ஒரு பன்றியைப் போல அவன் சுவைப்பதற்காக ஓடினான். ஒரு நாள் வந்தது, இதெல்லாம் வீணானது, என் தந்தையின் வீடு இதைவிட நல்லது என்று அவன் எண்ணினான். அப்பொழுதுதான் அவன் மனம் திரும்பினான். அதனால தான் அவனுக்கு பேர் மனம் திரும்பின மைந்தன். இதுவரைக்கும் அவனுடைய மனம் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. இப்பொழுதோ அவனுடைய மனம் தகப்பனை நோக்கி திரும்பி விட்டது. நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய மனம் உலகத்தை நோக்கி ஓடுகிறதா, இல்லை என்றால் என்னுடைய ஆண்டவரை நோக்கி, அவர் எனக்காக வைத்திருக்கிற நித்திய வாழ்வை நோக்கி ஓடுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய மனம் ஆண்டவருக்கு நேராக ஓடும் என்றால் நாம் புத்தி உள்ள ஆராதனை செய்கிறோம் என்று அர்த்தம். இன்னொன்று, மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள். ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் உட்கார்ந்து தியானிக்கின்றோம். இதை எப்படி செய்வது, அதை எப்படி செய்வது என்று நாம் எண்ணுகின்றோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நாம் ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக அவற்றை நினைவிலே வைத்து நாம் எண்ணுகின்றோம்.
மார்க் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தின் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகாக அதை வர்ணிக்கிறார். மார்க் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மனுஷருக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் உணவு உண்பதை குறித்து பேசும்போது, நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு உங்களை தீட்டுப்படுத்தாது, புறம்பே இருந்து மனுஷனுக்கு உள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது. அவன் இருதயத்தில் அது போகாமல் அவன் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாக நீங்கி போய்விடுமானால், மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி என்றால், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள்தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த சிந்தனைகள், இந்த எண்ணங்கள் எல்லாம் தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். அதுதான் புத்தியற்ற ஒரு மனிதனாக அவனை மாற்றிவிடும். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் முதலாவது சீர்பட வேண்டும். நம்முடைய படுக்கையில் நாம் எதை குறித்து தியானிக்கின்றோம்? தனியாக இருக்கும்போது எதை குறித்து சிந்திக்கின்றோம்? நம்முடைய எண்ணம் எப்பொழுதும் எதை குறித்ததாக இருக்கிறது? அதுபோலவே நம்முடைய வாழ்வும் இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, எண்ணங்கள் சீர்பெற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படி நம்முடைய உடல் முழுவதையும் நாம் தேவனுக்கு பிரியமுள்ள, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது, அப்பொழுதுதான் நாம் உண்மையாகவே புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்கின்றவர்களாக இருப்போம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நாம் நம்முடைய உடலை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கும்போது அதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார். இந்த ஆராதனை நம்மை நித்தியத்துக்கு நேராக வழி நடத்தும். இந்த ஆராதனை நம்மை பரலோக ராஜ்யத்திலே சேர்க்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நாமும் ஆராதனை செய்வதற்கு இந்த ஆராதனை நமக்கு உதவி செய்யும். நம்முடைய கீர்த்தனைகளிலே கூட ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு பாடல். இத்தகைய பாடல்கள் ஆழமான அர்த்தமுள்ள பாடல்கள். இந்த பாடல்களை நாம் பாடும்போது எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்திலே ஒரு நினைப்பு இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நான் உமக்கு பிரியமுள்ள ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை செய்ய எனக்கு உதவும் என்று கேட்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.